வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு இந்த பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். மகரத்திலே 2 ராகு இருக்க, 3 சனி இருக்க, 6 குரு இருக்க, 8 கேது இருக்க, என்னையா அது அப்படி நினைக்கிறீர்களா? இது விபரீத ராஜயோகம் நண்பர்களே. மகர ராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லை என்றாலும் திடீர் வெற்றி பெற்று வருவார்கள். இந்த ஒரு வருடம், இந்த பிரபவ ஆண்டில் திடீர் வெற்றி, திடீரென்று அரசியல் ஈடுபட்டு திடீர் வெற்றி கட்டாயம் கிடைக்கும். படிப்பிலே திடீர் வெற்றி திடீரென்று அடைந்து வருவார்கள். ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். 3 சனி இருக்க, 6 குரு இருக்க, 8 கேது இருக்க, அற்புதமான வெற்றி திடீரென்று கிடைக்கும். ஆனால் அதற்காக கவனமாக இருக்க வேண்டும். 2 ராகு இருக்கும் பொழுது சொன்ன சொல் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அதற்கப்புறம் ராகு 10வது மாதத்திற்கு பின்பு லக்னத்திற்கே வருவார். ஆசை கூடிக்கொண்டே போகும், அதுவும் பேராசை வந்துவிடும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களிலே மனம் நாடும் போகாமல் தவிர்க்க வேண்டும். படிப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். மகர ராசிக்காரர்கள் ஓரளவு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஆண்டு. சொத்துக்களை பொறுத்தவரை ஓரளவு சொத்து சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இடமாற்றம், இவர்களுக்கு தேவையான இடமாற்றம் கிடைக்கும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்திலே குரு இருக்கும் காரணத்தினால் சாதாரண கடன் கூட கோடிக்கு சென்றுவிடும். ஷேர் மார்க்கெட் பைத்தியமான இந்த மகர ராசி அன்பர்கள், மகர லக்கண அன்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு பிரபவ ஆண்டு 5ஆம் இடத்தை குறிகாமிக்கிறது. எனவே 5ஆம் இடமான ரிஷபத்தில் விழுகிறது. எனவே 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட். நண்பர்களே, அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஒரு சாதாரண நிலையில்தான் இருக்கிறார். எனவே நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமான லாங் டைம் முதலீடுகளை நீங்கள் செய்யுங்கள். நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு கிரிப்டோ கரன்சி அல்லது MLM அல்லது அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது நண்பர்களே. 3 சனி இருக்கக்கூடிய அமைப்பு பணம் கொடுத்தால் சீக்கிரம் வரவே வராது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த ஆண்டானது திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை, அரசு அலுவலர்களுக்கு திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை இவற்றை தரும். 8லே இருக்கக்கூடிய கேது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நரம்பு சார்ந்த தொந்தரவுகளையும் அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகளில் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரியையும் கொடுப்பதற்கு அல்லது ஏதேனும் ஆஸ்பத்திரியில் படுத்து பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக இருங்கள். கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் நன்றாக இருந்து பழகுங்கள். அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பராசக்தியை வழிபடுவதும் அன்னை மீனாட்சியை வழிபடுவதும் இந்த பிரபவ ஆண்டில் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக நேர் 7லே கடகத்திலே குரு வந்து உங்களுடைய லக்கணத்தையும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு மிகுந்த அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே பொதுவாக 3, 7, 11க்கு குருவின் பார்வை சம்பந்தப்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றி மேல் வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் இந்த பிரபவ ஆண்டில் திடீர் அதிர்ஷ்டத்துடன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு கிரிப்டோ கரன்சி அல்லது MLM அல்லது அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது நண்பர்களே. 3லே சனி இருக்கக்கூடிய அமைப்பு பணம் கொடுத்தால் சீக்கிரம் வரவே வராது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டானது திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை, அரசு அலுவலர்களுக்கு திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை இவற்றை தரும். 8லே இருக்கக்கூடிய கேது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நரம்பு சார்ந்த தொந்தரவுகளையும் அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகளில் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரியையும் கொடுப்பதற்கு அல்லது ஏதேனும் ஆஸ்பத்திரியில் படுத்து பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக இருங்கள். கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் நன்றாக இருந்து பழகுங்கள். அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பராசக்தியை வழிபடுவதும் அன்னை மீனாட்சியை வழிபடுவதும் இந்த பிரபவ ஆண்டில் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக நேர் 7லே கடகத்திலே குரு வந்து உங்களுடைய லக்கணத்தையும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு மிகுந்த அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே பொதுவாக 3, 7, 11க்கு குருவின் பார்வை சம்பந்தப்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றி மேல் வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் இந்த பிரபவ ஆண்டில் திடீர் அதிர்ஷ்டத்துடன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நண்பர்களே.